பாருங்க, அனிமேஷன்லாம் தூக்கி போடுங்க. பட ஸ்கிரிப்ட் அப்படியே உங்களை உட்கார வைக்கும். தலைவரோட டயலாக் போதும், அப்படியே எனர்ஜி எகிரும். கிளைமேக்ஸ் சூப்பர். ஆசம் கேட்ஸ் ஆஃப் சௌந்தர்யா மேம். பஞ்சு நார்மலாக தலைவர் படத்தில் வர மற்ற படத்தை விட பஞ்சு தூக்கலாகவே இருக்கு. அது செந்தமிழ் எழுதியிருக்காங்க, சூப்பராக பேசியிருக்காங்க. முடிவுரையும் எழுதுரையும் வருவதற்கு முன்னே முன்னுரை எதற்கும் கேட்பாங்க. எக்ஸலண்ட். அதே மாதிரி அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். வாய்ப்புகள் தானே அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். பிஜிஎம் சீரிஸ் சூப்பர். ஏஆர்மன் சார் ஹேட்ஸ் ஆஃப். அது வேற என்ன பிஜிஎம் சிஜிஎம் சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு நிஜமா எக்ஸ்ட்ரீம். எவரிதிங் வாஸ் குட். சூப்பர். இனி உனக்கு எந்த வாய்ப்பும் அமையாது. என் அன்பு மந்தா, வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளை யாரும் கண்டதும் இல்லை, ரஜினியை யாரும் வென்றதும் இல்லை. தலைவா நீ வாழ்க வளமுடன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர் டூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. சூப்பர் படங்க, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், படம் சூப்பராக இருக்கு. பிளாக் பஸ்டர் ஃபேமிலி என்டர்டெய்னர். தலைவர் கலக்கிட்டார். அனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. கிராண்ட் மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப மினியேச்சர் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. தீபிகா பாட்டுக்கோனோட ஒரிஜினாலிட்டி அப்படியே ரொம்ப ரியாலிட்டியாக தெரிஞ்சு எனக்கு. வணக்கம், என் பேர் ஈகே ரஜினி முரளி. ஈகார்டு தாங்க ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி பண்ணுறோம். ஹாலிவுட்டில் எப்படி ஒரு டைட்டானிக் அவதார் வந்து பெரிய சரித்திரத்தை படைச்சதோ, இந்திய திரையுலக சினிமாவில் தலைவர் நடிக்கிற கோச்சடையான் படம் மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்கும், சாதனை படைக்கும். இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறோம். தலைவர் படம் பார்க்க போகிறோம். செம்ம ஹிட் ஆக போகுது. நாங்கள் எல்லாரும் பல வருஷமாக தலைவர் படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கோம். காத்துட்டு இருக்கோம். இந்த தலைவர் படம் வந்து ஹிட் ஆகி எல்லா தியேட்டர்லையும் வரப்போகுது. தலைவருக்கு ஒரு ஓபடே. தலைவர் வந்து எப்போ வராருன்றது முக்கியம் இல்லை சார், தலைவர் வர்றது தான் சார் முக்கியம். தலைவர் வருவார். தலைவர் எப்போ வந்தாலும் என்ன படம் வந்தாலும் நாங்கள் கொண்டாடுவோம். எல்லாமே அதான் எங்களுக்கு திருவிழா. நாங்கள் பிறந்ததோட உண்மையான பயன் வந்து தலைவர் படத்தை பார்க்கறது தான் சார். உலகத்திலேயே ஒரு நடிகனை வந்து தலைவன் சொல்ற ஒரே ஆள் எங்க தலைவர் மட்டும்தான் சார். வேலை எல்லாருமே நடிகர் மட்டும்தான் சார். சார் அது அனிமேஷன் தான் சார். ரியலா சார் தலைவர் தான். அனிமேஷன் சார் தலைவர் சார். தலைவர் போஸ்டர் வந்தா தலைவர் உங்களுக்கு. அவரோட வாய்ஸை கேட்டா மட்டும் போதுங்க, அதுக்காகவே 100 வாட்டி படத்தை பார்ப்போங்க. நாங்க தலைவர் போஸ்டர் பார்ப்போம். வந்து எல்லாம் கொஞ்ச காலம்ன்றத தலைவர் எங்களுக்கு தான் சார் சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாரும் காலையில் 4:30 வெயிட் பண்ணுறோம். 9 மணி ஷோ தான். ஆனால் இங்கேருந்து பேனரு இங்கே இருக்க செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காகவே காலை 4:30 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எவ்வளோ தலைவர் ஃபேன்ஸ் வெறி தந்து காத்திருக்காங்க தெரியுது. அவங்க போகிற சத்தத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உண்மையிலே ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் படம் அனிமேஷன். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய ஆக்டருமே நடித்தது இல்லை, இன்னமே நடிக்க போகிறது இல்லை. அதனால் அனிமேஷன் வந்து இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 3Dயில் பார்க்குறோம். நாங்கள் இங்கிலீஷ் படம் 3Dயில் பார்க்குறேன். ஒரே வார்த்தை சொன்னால் ரஜினி தான். அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். மித்த நடிகர்லாம் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் பிறக்க போகிறதில்ல, இவர் தான் பிறந்துட்டாரு. அவர் ஒரு கை கட்டினா போது நாங்கள் அதுபடி தான் செய்வோம். ரஜினி தான். தலைவர் வந்தாலே எங்களுக்கு போகிறோம். எந்த படமாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். இதுவரை கோச்சடையான் தமிழில் முதல்ல ரிலீஸ் ஆகிற முதல் அனிமேஷன் மூவி இது. தலைவர் இதில் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. தலைவர் வந்தாலே எங்களுக்கு போகிறோம். தலைவருக்கு எல்லாம் ஒரு ஓப்போடுங்க. எத்தனை படம் வந்தாலும் சரி, எத்தனை ஸ்டார் வந்தாலும் சரி, ரஜினி தான் எனக்கு சூப்பர் ஸ்டார் திருப்பி நிரூபிச்சிருக்காரு. தலைவர் தான். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லா பண்டிகையும் எனக்கு எங்க அக்கா சௌந்தர்யா மேடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எங்களுக்காக ஒரு பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இது நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கு ஒரு அவார்டு கட்ச மாதிரி இது வந்து பெரிய வேர்ல்டு லெவலில் ஒரு அவார்டு கட்ச மாதிரி எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்த்தோட இது வந்து எதிர்பார்த்துக்கிறோம். நாங்கள் இது வெள்ளி விழா கொண்டாட அது கண்டிப்பாக ஒன்றும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் சூப்பர் ஸ்டார்